ஹாய்டா ஜிக்கு கார்மிஸ், நான் உங்கள் மஹிமாடா. ஃபஸ்ட் டைம் ஒன் ஷாட் எஃப்எஃப் ட்ரை பண்ணுறேன். ஜிக்குக்கு பிஎல் தான்டா. எப்படி வருதுன்னு தெரியல, கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சிருக்க பிடிக்கல எதுனாலும் சரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? சரி வாங்க, நான் என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல, அதனால் நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். ஓகேவா? இந்த கதையோட ஹீரோஸ் பார்த்துடலாமா? வேறு யாருமே இல்லைடா, நம்ம ஜிக்குக் தான்டா. ஜிமின் வந்து இதில் எப்படின்னா காலேஜ் முடித்து 1 இயர் ஆகிடுச்சிடா. வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமின் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை. காலேஜ் விட்டால் வீடு, அந்த மாதிரி ரொம்ப சமத்தான பிள்ளை. ஜிமினுக்கு கசின்ஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே மேரேஜ் ஆகிட்டு ஜிமின் மட்டும்தான் இப்போ சிங்கிளாக இருக்காங்க. ஜிமின் அப்பா சொல்ல தட்டவே மாட்டார். வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரின்னு சொல்லி கேட்பார். அது மாதிரி தான் ஜிமினுக்கு இப்போ வந்து மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜிமின் ஓகே சொல்லியிருப்பாங்க, ஆனால் இது வரைக்கும் ஜிமின் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்ததே கிடையாது. ஓகேவா? அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஜிமினும் எதுவும் சொல்லாமல் ஓகே அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்து மேரேஜ்னாலே கொஞ்சம் பயம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா லவ் பண்ணும்போது அவங்க அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும் அப்படிலாம் இருந்தால் சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சமத்தான பிள்ளையா, இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயப்படும். அதனால மட்டும்தான் அவனுக்கு மேரேஜ்னாலே பயம் தான். அதை தவிர மற்றபடிலாம் ஜிமினுக்கு எந்த ஒரு இல்லை. இப்போ ஜிமினுக்கு தான் மேரேஜ். ஓகேவா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகேவோட இன்ட்ரோவை நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ஒரு பெரிய ஹவுஸ் தாண்டா காமிக்கிறோம். அந்த ஹவுஸ் அவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி ஹவுஸ் ஃபுல்லாகவே ஒரே நிறையா ரிலேட்டிவ்ஸாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா ஹாப்பியாக பேசிக்கிட்டு வந்தவங்க எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. கீழெல்லாம் குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு அப்படி இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம மாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூமில் தான் ரொம்ப ஒருத்தவங்களை வச்சு ரொம்ப கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம ஜிமின்ஷியா தான். போட்டு ஃப்ரெண்ட்ஸும் சரி அவனோட கசின்ஸும் சரி போட்டு அவ்வளோ கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் அவ்வளோ ஷையாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டென்ஷனோட உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஜிமின் இது வரைக்கும் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் நம்ம மாப்பிள்ளை வந்து ஜிமினோட ஃபோட்டோ பார்த்து தான் ஓகே சொல்லியிருப்பார். சரியா? இப்போ ஜிமின் தான் சும்மா இருங்கடா, ஏன்டா எல்லோரும் போட்டு இப்படி என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் ஜிமின் இப்படி இருக்கிற? லவ் பண்ணதும் கிடையாது, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக போகிறேன், மேரேஜ் ஆக போகுது, ஏன்டா இன்னமும் உட்காந்து இப்படி ஷை ஆகிக்கிட்டே இருக்கிறேன், நாளைக்கு ஹனிமூன்லாம் எப்படி அப்படி சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஜிமினை. சொல்லிவிட்டு ஜிமினை கிண்டல் பண்ணவும் ஜிமின் வந்து அப்படியே ஷை ஆகிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். சரியா? அவ்வளோ க்யூட்டாக ரெடியாக இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே எனக்கே உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுட்டா அப்படின்ன மாதிரி இருக்காங்க. சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவ்வளவு க்யூட்டாக லிட்டில் ஏஞ்சல் மாதிரி ஒயிட் நைட்டில் ரெடியாகி ஜிமின் பெட்டில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு அவனை சுற்றி எல்லாருமே உட்காந்து கலாச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கீழேருந்து ஒரு சவுண்டு வந்துருச்சு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி எல்லாருமே வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ளே கூப்பிட்டுட்டு அவங்க பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக எல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேலே அப்படியே பார்த்தோம்னா ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மாப்பிள்ளை எட்டி பார்த்துட்டு ஜிமின் கிட்டே போய் சொல்கிறாங்க, ஜிமின் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கான்டா, சரி எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆச்சு, இல்லைன்னா நான் கல்யாணம் அதுக்கு முன்னாடி இவனை பார்த்துருந்தேன்னா நீ இவனை தாண்டா மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன்னா ரொம்ப க்யூட்டாக ஹாட்டாக இருக்கான்டா, நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ பாவுண்டா, சரி உனக்கு போய் இவன் கிடச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொன்னாலே ஜிமின் போங்கடா சும்மா இருங்கடா அப்படி சொல்லி பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ மாப்பிள்ளை வேறு யாருமே இல்லை, நம்ம ஜங்குக்கா தான். ஜங்குக்கா வந்து அவங்க அப்பா பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக்கா அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே மாடி சைடு தான் போகிறாரு. இப்போ ரூமுக்குள்ளே பார்த்தா ஜிமின் கிட்ட தான் அவன் கசின்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டிங் நைட்டு எப்படி இருக்கும், அங்கே என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஜிமினை அழுக வச்சிட்ருக்காங்க. லிட்லி ஜிமின் வந்து அதில் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி லைட்டாக சொன்னானே, ஆனால் லவ்வும் இருக்கும்டா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு அதில் பெயின் இருக்கும், அந்த இது மட்டும்தான் அவருக்கு இதாக இருக்குது. லைட்டாக அழுகிற மாதிரிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்களா. எல்லோரும் அல்லாதடா சரி விடு, இதெல்லாம் சகஜமான ஒன்று தானே அப்படி சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்லிக்கிட்டு ஜிமினை அப்படியே சிரிக்க வச்சுட்டு சைனஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டோருக்கு வெளியில் நின்று ஒரு பர்சன் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி
யோசிக்கிறார். இவ்வளோ பேபி பாயாக இருக்கானே, இவனை நம்ம எப்படி மேரேஜ் பண்ணி நம்மளை ஹேண்டில் பண்ணுவானா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறார். இருந்தாலும் இவன் ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே உள்ள பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்களா. இப்போ அதில் அவனோட கசின்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் சரி லைட்டாக திரும்பி பார்க்கல ஜேகே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. ஐயோ மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் எந்திச்சு வெளியில் போனோடனே ஜங்குக்குள்ளே வருவான். உடனே ஜிமின் எந்திரிச்சு நிற்பானா. ஜங்குக் ஹாய் ஜிமின் அப்படின்னு சொன்னானே ஜிமின் எதுவுமே பேச மாட்டான், தலையை மட்டும் ஆட்டுவான். உடனே நான் தான் ஜேகே, என்னோடய நேம் ஜேகே அப்படி சொல்லுவார். உடனே அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, அதுவும் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அவங்க அப்பா பிஸ்னஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப நல்லவங்க, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காங்க சொன்னேன். ஜிக்கிக்கு சிரிப்பாக வந்துடும். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அப்பா சொன்னாங்கன்னு சொல்கிறான், ரொம்ப குழந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட கை கொடுப்பார். ஆனால் ஜிமின் ஹேண்டை கொடுக்கலே ஜிமினுக்கு அவ்வளோ ஷிவர் ஆகும், ஒரு மாதிரி பயத்தோட வேர்த்தெல்லாம் கொட்டும். ஜேகேக்கு சிரிப்பு தான் வரும், என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கல. ஜிமினோட லிப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஜேகேக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எப்படியாவது கிஸ் பண்ணியே ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு தலைவன் வந்துடுவான். உடனே கிட்ட போனோடனேயுமே ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமினோட ஹிப்பில் ஒரு ஹேண்டை போட்டு ஜிமினை கிட்ட இழுவான். ஜிமின் கிட்ட எப்படின்னா ஜங்குக்கோட ஜிமினோட டச் ஆகிற அளவுக்கு இழுத்து பிடிச்சி அப்படியே லைட்டாக ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுவான். ஜிமின் அப்படியே ஷாக்கில் வாயை பிறந்த மணிக்கே இருப்பானா. இதான் சாக்குன்னு சொல்லி ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமினோட அப்பர் லிப் லோயர் லிப்புன்னு போட்டு லிட்லி சாப்பிடவே ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் ஜிமின் அவனோட நினைவுக்கு வந்துட்டு ஜங்குக்கு லைட்டாக புஷ் பண்ணுவான். அப்புறம் தான் ஜங்குக்கு ஜிமினை விடுவான். பார்த்தா ஜிமினோட லிப்ஸ்லேருந்து லைட்டாக ப்ளீடிங்கே ஆக ஆரம்பிச்சிடும். ஜிமினுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடும். ஜேகே சாரி ஜிமின், ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அப்படி சொல்கிறேன். ஓகே அப்படி சொல்ல அழுதுகிட்டே குழந்தை சொல்லுமா. உடனே சரி அதுக்குள்ளே கீழே 2 பேரையும் கூப்பிட்றாங்க அப்படின்றாங்க. உடனே சேர்ந்து 2 பேருமே கீழே போவாங்க. போய் 2 பேருமே ரிங் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ரிங் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 டேஸில் 2 பேருக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி இவங்களும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் திரும்பி ஜிமினோட கசின்ஸ்லாம் வந்து ஜிமின்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்படிலாம் நடந்து ஜிமின் சொல்லுவார். உடனேயே அவங்களாம் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா நானாக இருந்தால் மேட்ரே முடிச்சிருப்பேன், நீ வெறும் கிஸ் பண்ணதுக்கு இந்த இது ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருக்கணும், போட அப்படிலாம் பேசாது அப்படின்ட்டு ஜிமின் அழுதுகிட்டு போய் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு. ஆனால் லைட்டாக ஜிமின் ஷையாகுவார். இருந்தாலும் அந்த பழகலையில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஜங்குக்காவை பார்த்து செகண்டே கிஸ் பண்ணிட்டாரா, அது ஒரு மாதிரி அவருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இருந்தாலும் அவர் நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் விட்டுறான். இப்படியே ஒரு 3 டேஸ் போயிடும். இப்போ 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருச்சு. இப்போ மேரேஜ் ஆகி ஜிமின் வந்து ஜேகேவோட வீட்டில் தான் இருக்கிறான். இப்போ ஜேகேக்கும் ஜிமினுக்கு தான் வெட்டிங் நைட்டு. ஜேகே உள்ளே ரெடியாக இருப்பார். ஜிமினை ரூம்குள்ளே அனுப்புவாங்களா. போனோடனே ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு படப்படன்னு வேர்த்து ஊற்றிக்கிட்டு அவ்வளோ பயத்தோடு தான் போவார். ஜேகே புரிஞ்சுப்பார், ஓகே இவனை வந்து கொஞ்சம் நம்ம கூட நல்லா பழக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஜிமினுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பார். ஜிமின் வந்து ரொம்ப ஜாலியான டைப்பு தான்டா, எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகிற ஒரு பர்சன் தான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பயம் வேற ஒன்று. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற பெயின்லாம் இருக்கும் அப்படி சொன்னதுனால அது கொஞ்சம் பயப்படுவான். அதனால் மட்டும்தான், மற்றபடி ஜாலியான டைப்பு தான். அதனால் ஜேகே கிட்ட வரதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு பயமாக தான் இருக்குது. ஜேகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி அவனை சரி பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஹக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சரி நீ படுத்துக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு ஜிமினை தூங்க வைப்பார். ஜிமினுக்கு அப்போ தூக்கம் வராது, ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ பழகணும் ஜிமின், அதனால் படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவரை பேக் பண்ணிவிட்டு ஜிமினை தூங்க வைப்பார். இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகும். நெக்ஸ்ட் டே ஜிமின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெக்காரோட நின்றுக்கிட்டு இருப்பார் மிரர் முன்னாடி. ஜேகேக்கு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார். ஜேகேவால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிமின் கிட்டே போய் அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணி அவரோட நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணி பைட் பண்ணார். அதுக்கே ஜிமின் அவ்வளவு அவரோட கண்ணில் டியர்ஸ் அவ்வளோ நிற்கும். ஓகே சரிடா நான் குளிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிகே குளிக்க போயிடுவார். அப்புறம் அவரை ஹக் பண்ணுறது, லைட்டாக ஹேண்டை டச் பண்ணுறது, அந்த கூச்சம் அதுலேருந்து வந்து ஜிமினை கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயத்துலேயும்.
அப்புறம் 2 பேரும் ஒரே ஒரே பெட்ரூமில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, பாத்டப்பில் குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜிமின்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர். அதாவது அவர் டச் பண்ணும்போது இவருக்கு அந்த அடுத்தவங்க டச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீல் வரக்கூடாது, ஹஸ்பண்ட் டச் பண்ணுற ஃபீலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு, எல்லா விஷயத்துலையுமே சும்மா அவர் இப்போ ஒரு சாப்பாடு வைக்கிறாரு அப்படின்னா அப்போ கூட ஜிமினை ஹெல்ப் பண்ணுறது, அவரை மடியில் இழுத்து உட்கார வச்சு ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஜிமினுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கார். இப்படியே ஒரு 2 மந்த்து போயிடுச்சு. 2 பேருக்குள்ளேயுமே எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கலாம். ஆனால் ஜிமின் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டார். ஜேகே ஹக் பண்ணால் எதுவும் சொல்கிறதில்ல. ஜேகே ஒர்க் போகும்போது ஜிமினோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வர சொல்லிட்டு போவார். இதெல்லாம் இப்போ இவருக்கு வந்து ஒரு செட் ஆகிக்கிடுச்சு. ஜிமின் ஓகே நம்ம ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு இன்னும் ஜிமினுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்படியே ஒரு 3 மந்த்தும் போகுது. இன்னும் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் எதுக்குமே நடக்கலை. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா எப்போ தான்டா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகான பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஜேகேக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் யோசித்து பார்த்துட்டு வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இவங்களுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தனியாக ஹனிமூன் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே இப்போ ஹனிமூன் அனுப்பலாம் சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. தலைவன் இங்கே தான் ஜிமினுக்கு செக்கே வைப்பான் பாருங்கள். ஜிமினுக்கு வந்து நிறையா பிளேஸ், ஏன்னா அவன் அவ்வளோவா பிளேஸ்க்கெலாம் சுற்றி பார்க்க போனது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போக மாட்டான். அதனால் அவனுக்கு இந்த மாதிரி நம்ம வெளியூர் போகிறோம், ஹனிமூன் போகிறோம் அப்படி சொன்னோன்னே அவனுக்கு அங்கே நிறையா சுற்றி காமிப்பீங்களா அப்படின்னு ஜேக்கிக்கிட்ட ஆர்வமாக கேட்குறான். அங்கே போகலாம், இங்கே போகலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம், நம்ம நிறையா சுற்றலாம், அது சாப்பிட்லாம் சொல்லிட்டு குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். ஜேகே எல்லாத்தையும் தலையும் அடிடி எல்லா இடத்துக்கும் உன்னை கூப்பிட்டு போகிறேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த டேவும் வருது. 2 பேருமே ஹனிமூனுக்கு கிளம்புறாங்க. சரியா, எல்லாமே புக் பண்ணிட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட்லாம் புக்கிங்கில் தான் இருக்குது, பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிமினோட கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜிமினை பார்க்க வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினோட பேக்கில் ஒரு திங்ஸை வைக்கிறாங்க. சரியா, ஜிமின் அது என்னதுன்னு கேட்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைடா நீ வந்து இந்த மாதிரி ஹனிமூன் போறீல, அங்கே நிறையா பிளேஸ்க்கு போவேன், எங்களுக்கு நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் எங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அங்கே வந்து ரேட் கம்மியாக இருக்கும்ல, நீ அதனால் அங்கே எங்களுக்கு வாங்கிட்டு வா, நல்ல குவாலிட்டியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சரி பொருள் தானே வாங்க சொல்கிறாங்க, வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிமினும் அதை எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டான், அது என்ன திங்ஸ்ன்னு கூட, அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு ரூம் தான் புக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பார் ஜங்குக்கா, அது 1 வீக்கு புக் பண்ணியிருப்பார். ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி, 1 வீக்கு நம்ம நல்லா சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டு ஜாலியாக அங்கே ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கார். ஜேகே எல்லாத்தையுமே ஜிமினோட அந்த ஹாப்பினஸ்ஸு எல்லாத்தையுமே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணிக்கிட்டு ஜிமின் முன்னாடி குதித்து விளையாண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. ஜேகே பின்னாடி பார்த்துக்கிட்டே அப்படியே சாஃப்ட்வேர் புல்கை ஏர்போர்ட்லேயே அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வராரு. இப்போ அப்படியே ரூமுக்கும் போயிட்டாங்க. ரூமுக்கு போய் 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகவும் போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, முதல்ல ஜிமின் தான் ஃப்ரெஷ்அப் ஆக போயிருப்பார். ஜிமின் வரதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே கபோர்ட் ஜிமினாவோட ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கபோர்டுக்கும் மேலே இவங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருந்தாரு. இப்போ போடுற ட்ரெஸ் மட்டும்தான் ஜிமினா கிட்ட இருக்குது, மற்ற எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை, எல்லாமே அது கபோர்டோட மேலே இருக்குது. அதை எடுக்கணும் அப்படின்னா ஜங்குக்கால மட்டும்தான் முடியும், ஜிமினால் எடுக்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு தூக்கி போட்டுட்டாரு. இப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட ஜிமின் வெளியில் கழட்டி போட்டு போயிருப்பார், அதை கூட தூக்கி மேலே போட்டார். இப்போ ஜிமின்கிட்ட வெறும் டவல் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஜங்குக்கும் தன்னோட ட்ரெஸ்ஸையும் தூக்கி மேலே போட்டுட்டாரு. 2 பேர்கிட்டையுமே டவல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருப்பார். அந்த ஃபுட்டும் வந்துருச்சு, அதையும் வாங்கி உள்ளே வச்சுட்டு ரூமை லாக் பண்ணிடுவார். அப்போ சொல்லிவிட்டு நான் கால் பண்ணாமல் நீங்கள் யாரும் எங்கள் ரூமை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த பாயை நினச்சிட்டு போவான், என்னடா இவங்க ஹனிமூன் வந்துட்டு சுற்றி பார்க்காம ரூமுக்குள்ளே வந்தோடனே ரூமில் லாக் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே போயிடுவான். இப்போ ஜிமின் தான் குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வருவானா. அப்புறம் ஜிமின் ட்ரெஸ் கேட்பான், நான் வந்து எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ ஜங்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வருவாள். ஜிமின் டவலோடு உட்காந்துட்டுருப்பார். ஜங்குக்கா எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுங்க, எனக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாரா. அது இனிமேல் தேவைப்படாதப்ப என்ன ஜங்குக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஜங்குக்கு என்ன பண்ணுவார், ஜிமினோட டவலை ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு
அங்கே பெட்டில் தள்ளி விட்டுருவார். ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்த்த மாணிக்கே இருப்பான். ஓகே, நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண முடியும்.